இட்லி தோசை மாவிலன்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஃபீல் பண்ண தேவையில்லை. இல்லை எப்போவுமே வந்து இட்லி தோசை மாவு அரைச்சிட்டே இருக்கும்னு சொல்லி ஃபீல் பண்ணுறதுனால இனிமேல் மாவே கூட அரைக்க தேவையில்லைங்க. சட்டுன்னு ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டான தோசை வந்து பண்ணிடலாம். இந்த தோசை நல்லா சாஃப்டாகவே வந்து வரும். எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? 1 கப் ரவை எடுத்து ஜாரில் போட்டு எந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடராக பண்ணிக்குவோங்க. அப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிச்ச தயிர் வந்து வேண்டாம். அப்புறம் 1/4 கப் அவல் எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து பேப்பர் அவல் எடுத்திருக்கேன். அதனால் இன்ஸ்டண்ட்டாகவே வந்து நல்லா ஊறிடும். சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் திக்கான அவல் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க. இது 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையானதுக்கு இந்த உப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவே வந்து தோசை ஊற்றிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு டைம் இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லா ஊற விட்டு கூட வந்து தோசை வந்து ஊற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. நான் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே தான் தோசை வந்து ஊற்றிருக்கேன். நல்லா சாஃப்டாகவே வந்து வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.